வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குவைத்தில் இருக்க முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். குவைத் நாடு பார்த்திங்கன்னா வளமான கலாச்சாரம் மற்றும் அற்புதமான புவியியல் சிறப்பு அம்சங்களுடன் சுற்றுலாவுக்கு ரொம்ப உகந்த இடமாக விளங்குது. நாட்டில் இருக்கிற அத்தனை முக்கியமான சுற்றுலாத்தலங்களும் அதன் பாரம்பரியத்திற்கும் நவீன உபயோகங்கள் மற்றும் அழகிய கடற்கரைகளுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளன. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது குவைத் டவர்ஸ். குவைத் டவர்ஸ் பார்த்திங்கன்னா குவைத் நகருடைய ஒரு சின்னமாகவே பார்க்கப்படுது. இந்த குவைத் டவர் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுடைய முக்கியமான ஒரு அடையாளமாகவும் பார்க்கப்படுது. இந்த டவர் 1979 கட்டப்பட்டிருக்கு. இந்த டவர் பார்த்திங்கன்னா இந்த சிட்டியோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வியூஸையும் அவங்களுடைய ப்ராக்ரஸையும் காட்டுது. இந்த டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த டவர் ஒரு டெலிவிஷன் டவர் ப்ளஸ் முன்ன காலத்துலலாம் இதை பெட்ரோல் சேவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோர் பிளேஸாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டவர் மேலே ஏறி நீங்கள் இந்த சிட்டியை பார்க்குறதுக்கு 3 தினார் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த சார்ஜை கட்டிட்டு மேலே போயிட்டு அழகான சிட்டியோட வியூஸையும் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் ஃபாகில் பீச். ஃபாகில் பீச் பார்த்தீங்கன்னா குவைத்திலே ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு கடற்கரை. ஃபாகில் பீச் போனீங்கன்னா அங்கே இருக்க மணல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கும். மணல் மட்டும் இல்லை, அங்கே இருக்க வாட்டருமே ரொம்ப கிளியர். இந்த பீச்சுக்கு வர சில டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விம்மிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கடலில் விளையாடக்கூடிய விளையாட்டுகளையும் விளையாடி ரொம்பவே சந்தோஷமாக மகிழ்ந்துக்கிறாங்க. இது போன்ற நிறைய விளையாட்டுகள் மற்றும் நீச்சல் பயிற்சிக்காக நிறையவே சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வராங்க. அடுத்ததாக நாம் வீடியோவில் பார்க்க போகிறது சாஃபா பீச். சாஃபா பீச் பார்த்தீங்கன்னா ஃபாகில் பீச் போலயே குவைத்தில் இன்னொரு ஃபேமஸான பீச். சாஃபா பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அமைதியான இடமா இந்த இடம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீச்சல் மற்றும் மிதிவண்டி ஓட்டுதல் போன்ற இரவு நேர பொழுதுபோக்கில் ஈடுபடுறது ரொம்பவே சூப்பரான இடமா இது இருக்கும். அடுத்ததாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் ரொம்பவே முக்கியமான குவைத் தேசிய மியூசியம். இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா குவைத்தோட ஹிஸ்ட்ரி மற்றும் அவங்களுடைய கலாச்சாரம் நாகரிகம் எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிற ஒரு இடமா அமையுது. இந்த மியூசியம் 1983 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த மியூசியமில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலான்னா பழங்காலத்தில் அரபு நாட்டு கலாச்சாரங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த மியூசியமில் தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்வி முறைகள் எப்படி இருந்தது, அவங்க எந்த மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க, எந்த மாதிரியான உடைகள் பயன்படுத்தினாங்க, அவங்களுடைய சமையல் முறைகள் எப்படி இருந்துச்சு, இப்படி பல விஷயங்களை இங்கே நீங்கள் காணலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்க பழங்காலத்தில் எப்படி வணிகம் செஞ்சாங்க, எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாம் உட்கொண்டாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தரிக் ரஜப் மியூசியம், அதாவது தமிழில் எஸ்மியா ஒபிசர் மியூசியம். இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா குவைத் நாட்டோட பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சார மரபுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு முக்கியமான இடமாக திகழுது. இங்கே நீங்கள் பாரம்பரிய நகைகள் மற்றும் அவங்களுடைய ஆபரணங்கள், கல்குறி சிற்பங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா குவைத் ஹெரிட்டேஜ் வில்லேஜ். ஹெரிட்டேஜ் வில்லேஜ் பார்த்திங்கன்னா குவைத்தில் ரொம்ப ஒரு பாரம்பரியமான இடமா பார்க்கப்படுது. இந்த இடத்துல நீங்கள் குவைத்தோடைய அவங்க பழங்காலத்தில் எந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளை வாழ்ந்தாங்கன்றதை நீங்கள் ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் அவங்களுடைய வீடுகள் மற்றும் பாரம்பரிய கலை மற்றும் கைத்திறன் பொருட்களை காணலாம். குவைத்துக்கு வர சுற்றுலா பயணிகள் முக்கியமாக போகிற இடத்துல இதுவும் ஒன்றா அமையுது. நீங்கள் லைவாக இந்த இடங்களை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இது அமையும். குவைத் மக்கள் பார்த்திங்கன்னா பாலைவன பகுதியில் எப்படி அவங்க தங்கள் வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டாங்கிறத லைவாக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல ஒரு அலாதியான சந்தோஷம் கிடைக்குது. அடுத்ததாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற இடம் ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் சஃபா கார்டிங் சைட்ஸ். சஃபா கட்டிங் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுற எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு பிடிச்சமான இடமா அமையப்போகுது. இந்த இடத்துல கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு ஆர்வம் இருக்க யார் வேணால் இங்கே வந்து கார்களை ஓட்டலாம். இந்த சஃபா கட்டிங் சைட்ஸில் பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பலமாக பண்ணப்பட்டிருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட ரொம்பவே பாதுகாப்பாகவும் சந்தோஷமாக அவங்களோட விளையாடி மகிழ்ந்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யுனைடெட் நேஷன் ஹவுஸ், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபை பார்த்திங்கன்னா குவைத் நாட்டோட வெளிநாட்டு நடவடிக்கைகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா அமைஞ்சிருக்கு. இந்த இடம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது. இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சரல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதனாலேயே இந்த இடத்துக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அடுத்ததான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் ஜஹரா நகரம். ஜஹரா நகரம் பார்த்திங்கன்னா குவைத்துடைய ரொம்பவே ஒரு பழங்கால நகரமாக இருந்தாலும் இன்றைக்கும் அந்த நகரம் ஆக்டிவாக தான் இருக்குது. இந்த ஜஹரா நகரம் பார்த்திங்கன்னா குவைத்துடைய பழங்கால வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கின்ற ஒரு இடமா அமையுது. இந்த வீடியோ மூலிமா குவைத்துக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா எந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கணுங்கிறத பற்றி இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட பயனுள்ள சில தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்பவே மகிழ்ச்சி. இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் மற்றும் விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.